கவனி. பயிற்சி 2.2ல 6வது கணக்கு பாருங்க. 5வது நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஒரு ஆடை கயிறுல கட்டியிருந்தா அது எவ்வளவு பகுதி மேயக்கூடிய அளவுக்கு அதனால மேயக்கூடிய அதனுடைய பரப்பளவு பண்ணிருக்கோம். இந்த கணக்கு பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா கட்டிருக்காங்க. கயிற்றினால் கட்டப்பட்ட காளைமானது 2464 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள பகுதி புல்லை மேய முடியும். அதாவது ஒரு மாடு ஒரு கயிற்றுல கட்டி இருக்கிறாங்க, அது வட்ட வடிவில் இருக்குது. ஏன்னா மாடு வட்ட வடிவில் சுத்த முடியாது, என்ன சுத்த முடியுமா? அதுல இதுக்குள்ளதான் சுத்த முடியாது. எப்படி சுத்தினாலும் அதிகபட்சமா வட்ட வடிவாக தான் சுத்த முடியும். அப்போ மேய முடியும். அந்த கயிற்று நீளம் இதைதானே கேட்டிருக்காங்க நமக்கு, இந்த கயிற்று நீளம். அப்போ இந்த மாடு மேயக்கூடிய மொத்த பகுதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2464 சதுர மீட்டர். அப்போ இது எவ்வளவுன்னு கேட்கிறாங்க, எவ்வளவு நம்ம கேட்கிறோம். புரியுதா? அந்த மாடு கட்டப்பட்டுள்ள கயிற்றுடைய நீளம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்லு மாடு காளை மாடு மேயக்கூடிய பகுதி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2464 சதுர மீட்டர். ஆனா அந்த மாடு எப்படி மேயுது மொத்தமா? அது எந்த வடிவில் இருக்குது? அது மேயக்கூடிய பகுதி வட்ட வடிவில் இருக்கு. அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா பாருங்க. அப்ப வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா தானே இதுக்கு சமம் தானே. அப்ப வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464. இப்ப நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? r என்பது அந்த மாடு கயிற்றினால கட்டப்பட்டிருக்கிற பகுதி. அப்போ பையினுடைய மதிப்பு 22/7 இன்டு r ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464. ஓகேவா? அப்போ நான் r கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? 22/7 அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464 இன்டு 7/22. சந்தேகம் இருக்கா? சரியா? இப்போ பாருங்க, இப்போ இதுவும் ரெண்டுமே இரட்டை எண்ணன்றதுனால ரெண்டாவது பண்ண போகும். 2 11 மீதி பாருங்க, 2 1 2 2 2 3 2 2. அப்போ மீதி இருக்கிறது r ஸ்கொயர் ஈக்குவல் டு 1232 பெருக்கல் 7/11. பாருங்க இந்த கணக்கு வந்து நமக்கு 11ஆம் வாய்ப்பாடு போதான்னு பார்க்கலாம். 11 மீதி எவ்வளவு? 1 13 திரும்ப 11 மீதி 2. அப்போ 11 2 20 மீதி இருக்குது 1 1 2 இன்டு 7. இப்போ r ஸ்கொயர். இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா சாதாரணமா பெருக்க போறோம். பெருக்கும்போது கவனிங்க, 7 2 14 இது 1 7 1 7 + 1 8 7 1 7. இப்போ r ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும்? r தானே வேணும். அப்போ இந்த r ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு எண் வந்திருக்கு, ஆனா நமக்கு வேணும் r தான் வேணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா இத பகா காரணி முறை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, அது பாருங்க 784 பாருங்க 2ஆல வகுக்கிறேன். 2 3 6 மீதி 1 18. அப்போ 2 9 2 திரும்ப 2ஆல வகுக்கிறேன். 2 1 2 மீதி 1 19 2 9 18 மீதி 1 2 6 திரும்ப 2 6 பாருங்க 2 8 2 9 18 மீதி 1 2 8 16 திரும்ப 2ஆல வகுக்கிறோம். 2 4 8 மீதி 1 2 9 18 49 னா 7 7. அப்போ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, r ஸ்கொயர் ஈக்குவல் டு கவனி 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 7 இன்டு 7. ஓகேவா? இப்போ இந்த கவனி இதை நான் எப்படி எழுதுறேன்னா r ஸ்கொயர் ஈக்குவல் டு பாருங்க 2 4 பெருக்கல் 4 பெருக்கல் 47 பெருக்கல் 7. கவனி 4 ஸ்கொயர் 4 2 முறை இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இது ரெண்டுமே வேற வேற, ஆனா அடுக்குதல் சமமா இருக்கனால நான் எப்படி பெருக்குறது பாருங்க 4 7 28 ஸ்கொயர். அப்போ r ஸ்கொயர் 28 ஸ்கொயர். அப்போ அடுக்குதல் சமமா இருக்கு, அடிமானங்கள் வெவ்வேறா இருக்கும்போது அப்ப நம்ம அதை ஒப்பிட்டா r ஈக்குவல் டு 28 மீட்டர். மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ அந்த கயிற்றினுடைய நீளம் எவ்வளவு நமக்கு இப்போ மாடு கட்டப்பட்ட கயிற்றினுடைய நீளம்
28 மீட்டர். புரிஞ்சுதா? இப்ப நீங்க இங்க பார்க்க வேண்டியது இத r² = 784னா இதுவும் ஒரு வர்க்க எண்ணா தான் இருக்கும். அப்ப பகா காரணி முறையை கண்டுபிடிச்சு இது ஒரு வர்க்கமா மாத்தி அது ரெண்டுக்கும் அடுக்குகளை கேன்சல் பண்ணிட்டு அதனுடைய அடிமானங்களை ஒப்பிட்டா நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா?